தமிழக அரசியல் வரலாற்றுல இன்றைய தினம் ஒரு கருப்பு தினம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய நாள் ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் நாமக்கல்ல பேசினப்பவே ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்துச்சு. அவர் நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கரூருக்கு வராரு. கரூருக்கு வர்றப்ப நாமக்கல்ல கூடின கூட்டத்தை விட 2-3 மடங்கு கூட்டம் அதிகமாக கூடுது. இதெல்லாம் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியுமா தெரியாதா? விஜய் அவர்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பெருமளவுல கூட்டம் கூடுனதுனால கூட்ட நெரிசல்ல சிக்கி முதல்ல 10 பேருனாங்க, 20 பேருனாங்க, இப்ப 29ல நிக்குது கணக்கு. 29 நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியானார்கள் என்கிற தகவல் நம்மளுடைய நெஞ்சில இடிய இறக்கியிருக்கு. இது மாதிரியான அசம்பாவிதம் தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதற்கு ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஏற்க வேண்டிய நபர் விஜய். நம்ம ஆளுகிற அரசாங்கத்தை குறை சொல்லலாம், நம்ம ஸ்டாலினை குறை சொல்லலாம், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது விஜய். நம்ம இந்த இடத்துல ஏன்டா விஜயை குறை சொல்ற, முதல்ல செத்தவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாரு அப்படின்னு நிறைய பேர் நமக்கு பாடம் எடுக்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். போனது மனித உயிர்கள், 30 உயிர். மனித உயிர் அப்படிங்கிறது மகத்தானவை. இது முதல் தடவை கிடையாது. விஜய் அவர்கள் மாநாடு போட்டப்பவே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பையன் பேனர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலே ஏறினப்ப கரண்ட் அடிச்சு செத்தான். அடுத்து மதுரை மாநாட்டுக்கு கலந்து கொள்ள வந்த இன்னொரு பையன் 18 வயதே ஆன இளைஞன் மூச்சு திணறி சமயநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல போயிட்டு இருக்கப்ப அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் தொடர்ந்து விஜய் அவர்களால உயிர்கள் போய்கிட்டே இருந்துச்சு. நம்ம அந்த நேரத்திலேயே விஜயை கண்டிச்சு பேசி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 உயிர்களை பலியாகிற அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு இந்த சோகால்டு விஜய். அஜித் அவர்கள் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயலாபத்திற்காக நான் பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு. எனக்கு அப்ப அர்த்தம் புரியல. ஆனா டேய், இன்னைக்கு புரியுதுடா அதுக்கான உண்மையான அர்த்தம். பலி எண்ணிக்கை நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 50 பேர், நான் காணொளி பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல 50 பேர் உயிரிழந்திருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணியிருக்காங்க. இரங்கலை பதிவு பண்ணி என்னங்க பண்றது? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? அவங்க சட்ட ஒழுங்கு காவல் அதிகாரிகள்கிட்ட சொல்லி, மேலிடத்துக்கு சொல்லி இந்த கூட்டம் நடைபெறுவதை நீங்க தடுத்திருக்கலாமே. போனது 1 உயிர் 2 உயிர் இல்லைங்க, 50 உயிர். விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தணுன்ற இடத்துக்கு வந்துட்டாரு. எத்தனை பேர் பலியானாலும் பரவாயில்ல, நான் முதலமைச்சர் நாற்காலியில நான் பிணங்களை போட்டு அதுக்கு மேல நாற்காலியை போட்டு ஏறி உட்காருவேன்ற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் ஒருத்தர் 2 பேர் இல்ல, 3-4 பேர் செத்துருக்கிறான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஒருத்தர் சாவுக்கு கூட போல. எவன் செத்தாலும் இவருக்கு கவலை இல்லை. இப்போ இந்த 30 பேர் செத்ததுக்கு அவர் உட்காந்து வருத்தப்படுவாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு, மக்களை காக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட காவல்துறை இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எல்லாம் இருந்து கிட்டத்தட்ட 50 உயிரை அள்ளி கொடுத்துட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இதை நம்ம வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டா கூட அந்த 50 உயிர் திரும்ப வருமா? முன்னாடி 7 பாடி போட்டு 8 முன்னாடி போகுது. ஒன்பது கண்ணு முன்னாடி இப்போ போறது. இதுக்கு முன்னாடி 5-20 போயிருக்கும்.
விஜய்க்கு பின்னாடி போகாதீங்க, விஜய்க்கு பின்னாடி போகாதீங்கன்னு வயித்துலயும், வாயிலயும் அடிச்சுக்கிட்டு, சமூக ஊடகங்கள்ல எழுதிக்கிட்டு, காணொளிகள் போட்டுக்கிட்டு இருந்தோமே, அதுக்கான காரணம் என்ன? இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசிச்சதுனால தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் கூடுறத விட, அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடுறதுன்றது என்னைக்காக இருந்தாலும் ஆபத்து. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஆத்துல அழகர் இறங்குற அந்த ஒரு நிகழ்வுக்காக போனப்ப நெறைய இடங்கள்ல நமக்கே ஒரு வயசு பையனுக்கே மூச்சு திணறல் ஏற்படும். அந்த கூட்டத்தில மயக்கம் வரும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். கூட்டத்தில குழந்தைகள், பெண்கள் போய் கலந்துக்கும்போது, அவங்களுடைய உடல் அமைப்புக்கு எப்படி வந்து அவங்களால அந்த கூட்டத்த வந்து தாக்கு பிடிச்சு நிக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த தாவேகா தரப்புல இருந்து குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்லப்பட்டாலும், அவங்க அதிக அளவுல வந்திருக்காங்க. இந்த 50 பேர்ல எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள்னு தெரியலையே! விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே ஆதவ அர்ஜுனா வந்து சொல்றானே, "அண்ணே ஒரு 9 வயசு பிள்ளைய காணோம்னு சொல்றாங்க" அப்படின்னு. அந்த குழந்தை பாவம் எந்த இடத்துல நசுங்கி செத்துச்சோ தெரியலையே! ஏன்டா 50 பேருடைய வாழ்க்கையில விளையாடிட்டீங்களேடா! உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்க அரசியல்ல போய் முதலமைச்சரா உட்காரணுன்றதுக்காக 50 பேரோட பொணத்திலயாடா நாற்காலி போட்டு உட்கார்றது? இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதுங்க. இவங்கெல்லாம் வந்து பலி குடுக்கப்பட வேண்டியவர்கள் தான். இதெல்லாம் நடந்தா தான் ஒரு அரசியல்ல மாற்றம் வரும். அப்படிப்பட்ட மாற்றம் மயிரே தேவல்லடா எங்களுக்கு. கரூரில் நடந்த இந்த கொடூரத்திற்கு முழு பொறுப்பை விஜய் அவர்கள் ஏற்க வேண்டும். 12 மணிக்கு கரூருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 7, 8 மணிக்கு நீங்க கிளம்பி போறீங்க அப்படின்னா, உங்களுக்காக காத்துக் கொண்டிருந்த தொண்டன் தண்ணீர் இல்லாமல், சாப்பாடு இல்லாம கிட்டத்தட்ட மயக்க நிலையில இருந்திருக்கிறானுங்க. விஜய பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துல மயக்க நிலையில இருந்த தொண்டர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி தாக்கு பிடிக்க முடியாம கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு உயிருக்கும் விஜய் பதில் சொல்லியே ஆகணும். விஜயை தமிழக மக்கள் இதுக்கப்புறம் தமிழக அரசியலிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நீ 50 பேர முழுங்கிட்டு வர்றேன்னா, வந்ததுக்கு அப்புறம் நீ எத்தன பேர முழுங்குவ? இத விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நான் பேசல. 50 பேர் செத்துட்டான் அப்படிங்கிற ஆத்திரத்தில பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு காணொளியில அணில்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கலாய்ச்சு வீடியோ போட்டேன். இன்னைக்கு வயிறு எரியுது. இந்த காணொளிய ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வயிறு எரியுது. வயித்தெரிச்சலுடைய உச்சத்துல இருக்கேன். உண்மையிலே கண்ணீர அடக்கிக்கிட்டு இந்த காணொளிய பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு உயிருக்கும் இந்த விஜய் பதில் சொல்லி ஆகணும். தக்க நிதியை விஜய் அவர்கள் வழங்கணும். ஆளும் தரப்பும் வழங்கணும். தக்க நீதியை இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் வாங்கி தரணும். அப்படி வாங்கி தரலன்னா, விஜய் அவர்கள் அளவுக்கு இந்த அரசாங்கமும் குற்றம் செய்த அரசாங்கமே, நான் தமிழன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த மதத்துக்காரன், இந்த மதத்துக்காரன் என்பதெல்லாம் கடந்து, நான் ஒரு உயிர்நேயவாதி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் அணுகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை தமிழக அரசியலும், தமிழ் மக்களும் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள்ன்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இதுல ஒரு உயிர் போன விஷயத்த வச்சு அரசியல் செய்ற அளவுக்கு நானும் ஒரு கேவலமான நபரும் அல்ல. ஆனால் விஜய் ஒரு மிக மிக ஆபத்தான நபர் அப்படிங்கிறது இன்றைக்கு மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கும். அஜித் குமார் அவர்கள் அன்றே சொன்னார், "என்னுடைய ரசிகனை வைத்து நான் சுயநலமாக இருக்க மாட்டேன்" அப்படின்னு. அதற்கான அர்த்தம் இன்று நெறைய பேருக்கு புரிந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. இப்படி ஒரு கொடூரம் கரூரில் நடந்திருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும்.